வணக்கம் நண்பர்களே. லவ், ரொமான்ஸ், எமோஷன், செகண்ட் லைஃப் ஸ்டோரி இதெல்லாம் இருக்க 5 பெஸ்ட்டான மான்வாவை தான் இப்போ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டோரி கண்டிப்பாக உங்களை எமோஷன் அடைய வைக்கும். லவ் ஹார்ட் டச்சாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மான்வா ஃபேவரெட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிற 5 மான்வாவில் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது டே டைம் ஸ்டார். 7 வருஷமாக முயற்சி பண்ணி பெருசாக சக்ஸஸ் கிடைக்காம இருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் ஆக்டர் தான் இந்த மான்வாவோட ஹீரோயினி. ஒரு நாள் அவருக்கு பெரிய டைரக்டர்கிட்ட இருந்து பெருசாக ஹிட் ஆக போகிற மூவியில் ஒரு சின்ன ரோல் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த மூவியில் தான் பெரிய டாப் ஸ்டார் ஆக்டராக இருக்க இந்த மான்வாவோட ஹீரோ. அவன் கொரியாவிலே பெரிய டாப் ஸ்டார் ஆக்டர். அவனோட நடிக்க தான் ஒரு சின்ன ரோல் கிடைக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி சந்திக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே எப்படிலாம் காதல் வருது, ஆக சந்திக்க போகிற கஷ்டங்கள்னால் என்ன இதெல்லாம் தாண்டி ஹீரோயினி எப்படி பெரிய டாப் ஸ்டார் ஆக்டராக மாறுறா, இதெல்லாம் சொல்கிற எமோஷன், லவ், ரொமான்ஸ் எல்லாம் கலந்த அழகான ஸ்டோரி தான் இந்த மான்வா. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிற மான்வா மேரி மை ஹஸ்பண்ட். லவ், ரிவெஞ்ச், செகண்ட் லைஃப் ஸ்டோரி ஜானரில் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான மான்வா தான் இந்த மான்வா. இந்த கதையோட ஹீரோயினி ஒரு கேன்சர் பேஷண்ட். ஒரு நாள் அவள் தான் ஹஸ்பண்டுன்னு தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தனக்கு துரோகம் பண்ணுறதை அவள் நேராக பார்க்குறா. அந்த சம்பவத்தில் அவளோட ஹஸ்பண்டு அவளை தள்ளி விட்டு கொலை பண்ணுறான். ஆனால் அதுக்கு பிறகு தான் அவளுக்கு ஒரு அதிசயம் நடக்குது. 10 வருஷத்துக்கு பின்னாடி திரும்பி போய் அவளுடைய வாழ்க்கையை வாழ ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த வாழ்க்கையை அவளுக்காண்டி வாழணும்னு நினைக்கிறா. அப்போல தான் நம்ம ஹீரோவை சந்திக்கிறா. ஹீரோ வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினி வேலை பார்க்குற கம்பெனியோட CEO தான் நம்ம ஹீரோ. ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் நடக்கிற லவ் ஸ்டோரியும், ஹீரோயினி எப்படி அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டையும் அவள் பழைய ஹஸ்பண்டையும் பழி வாங்குறான்னு சொல்கிற ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இந்த மான்வா. ஆனால் இதோட பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, ஹீரோவும் பாஸ்ட் லைஃப்லேருந்து தான் வந்திருப்பான். அது எப்படி வந்தான், என்ன காரணத்தினால வந்தான், அது எப்படின்னு சொல்லிட்டு மான்வா படித்து தெரிஞ்சுக்குங்க. வேறு லெவலான ட்விஸ்ட் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்க போகிறது பாசிட்டிவ்லி வார்ஸ். சூப்பர் ஸ்வீட் ரொமான்ஸ் மான்வா தான் இது. இந்த மான்வாவோட ஹீரோயினி ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர். அவள் தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனை ஒன் சைடாக லவ் பண்ணுறா. ஆனால் அந்த ஃப்ரெண்டும் அவளுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் ஒன்றா லவ் பண்ணுறது அவளுக்கு தெரியுது. அதனால அவள் ஹார்ட் பிரேக் ஆகி பார்க்கு போய் அன்றைக்கி நைட்டு சரக்கடிக்கிறா. அந்த நைட்டு நடந்த ஒரு சம்பவத்தினால அவள் கன்சீவ் ஆகுறா. இந்த குழந்தைக்கு காரணம் நம்ம ஹீரோ தான். இது தெரிஞ்சது நம்ம ஹீரோ அவளையும் அந்த குழந்தையும் அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ண முடிவு பண்ணுறான். இதில் பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம ஹீரோ வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினியோட ஸ்டூடெண்டோட அங்கிள் தான் நம்ம ஹீரோ. இப்படி தொடங்கிய இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி காதலாக மாறுது அப்படின்னு சொல்கிற ஸ்வீட் ரொமான்ஸ் மான்வா தான் இந்த மான்வா. நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக பார்க்க போகிறது த மெடிக்கல் ரிட்டர்ன். இந்த மான்வாவில் மெடிக்கலை பற்றியும் ஹார்ட் ஒர்க்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மான்வாவில் ஹீரோ ஒரு டாக்டர். ஆனால் அவன் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளும் வருத்தங்கள் மட்டும்தான் இருக்குது. ஒரு நாள் அவன் திடீர்னு இறந்துடுறான். ஆனால் அவன் வாழ்க்கையை மறுபடியும் வாழ ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிது. இந்த வாழ்க்கையில் அவன் நேராக ஸ்கூல் படித்த காலத்துக்கு திரும்புகிறான். இப்போது அவனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே அவனுக்கு தெரியும். இந்த நாலேஜை யூஸ் பண்ணி முன்னாடி பண்ண எல்லா தப்பையும் திருத்திக்கிட்டு ஒரு பெரிய டாக்டராக மாற முயற்சி பண்ணுறான். அங்கே தான் நம்ம ஹீரோயினியை சந்திக்கிறான். ஹீரோயினிக்கும் ஹீரோவுக்கும் எப்படிலாம் லவ் வருது, ஹீரோ பெரிய டாக்டராக எப்படி மாறுறான் அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த மான்வா. சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. ட்விஸ்ட்டு நிறைய இருக்கும், இதுலையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் கடைசியில் இருக்கிற மான்வா தான் இந்த மஸ்ட் பி ஹாப்பி என்டிங். லவ், செகண்ட் லைஃப், கான்ட்ராக்ட் மேரேஜ் ஜானரில் உள்ள மான்வா தான் இது. இந்த மான்வாவில் ஹீரோயினி ஒரு பெரிய குடும்பத்தில் ஹீரோவை கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்கிறா. ஆனால் அந்த திருமணம் லவ் மேரேஜ் இல்லை, ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். 2 வருஷம் ஆகியும் ஹீரோ அவள்கிட்ட அதிகமாக பேசவும் இல்லை, அவளை அதிகமாக கவனிக்கவும் இல்லை. அதனாலேயே ஹீரோயினுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்காம ஹீரோகிட்ட டிவோர்ஸ் கேட்குறா. ஹீரோவும் டிவோர்ஸ் கொடுத்துட்றான். 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கோர்ட்டில் இருந்து வெளியே வரும்போது ஹீரோவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதனால் ஹீரோ இறந்துடுறான். ஹீரோ இறந்த உடனே தான் தெரியுது ஹீரோயினிக்கு ஹீரோ நம்மளை எவ்வளோலாம் லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டதும் அவளுக்கு ஹார்ட் பிரேக் ஆகி வீட்டிலேயே அழுதுகிட்டு தூங்கிறா. ஆனால் அடுத்த நாள் அவள் கண் திறந்து பார்க்கும்போது அவள் 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலத்துக்கு திரும்பி வந்தது அவளுக்கு தெரியுது. இப்போ தான் ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த முறை ஹீரோவை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிறேன்னு, ஹீரோவோட நல்லா ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிறான். இந்த செகண்ட் சான்ஸில் ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் எப்படிலாம் வாழ்க்கை மாறுதுன்னு சொல்கிற அழகான ரொமான்ஸ் லவ் ஸ்டோரி மான்வா தான் இது. இந்த லிஸ்ட்டில் உள்ள 5 மான்வாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஃபேவரட்டான மான்வா எதுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் இப்படிப்பட்ட மான்வா ரெக்கமெண்டேஷன் வீடியோ வேணும்னா நம்ம NK மான்வா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.